ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூடியூப்லேருந்து 2வது பேமெண்ட் வந்திருக்கதா சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? அந்த 2வது பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நேரடியாக வீடியோ போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நம்ம நேரடியாக வந்தாச்சு. நிறைய பேர் வந்து லைவ் போடுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து லைவ் போடுறோம்ப்பா. நம்ம சேனல் இது வரைக்கும் லைவே போட்டது கிடையாது. கண்டிப்பாக அது வந்து போடுறேன். நம்ம ரஞ்சித் தம்பி கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக போடுறேன். அதேமாரி ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் போடுறேன். இவ்வளோ நாளாக நம்ம ஆடுங்க வீடியோ தான் போட்டுட்டு இருந்தோம். கண்டிப்பாக இனிமேலும் ஆடுங்க வீடியோ தான் வரும். ஆடுங்க வீடியோ, அப்புறம் விவசாயம், வீட்டு தோட்டம், அது மாதிரி தான் நம்ம சேனலில் வந்து வரும்ப்பா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சரி கொஞ்சம் வந்து பேசலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியாது, நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதை வந்து சொல்லி முடிச்சிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வாங்கியிருந்தோம். 15,000 சரியாக கரெக்டாக கிடையாது, 14,698 ரூபாயோ என்னமோ வந்துச்சு. அதாவது டேக்ஸ்லாம் பிடிச்சது போக, நமக்கு அமெரிக்க டாலராக தான் வரும் இல்லையா நம்ம அக்கௌண்ட்டுக்கு, அதுக்கு வந்து டேக்ஸ்லாம் பிடிப்பாங்க. டேக்ஸ்லாம் பிடிச்சது போக 14,698 ரூபான்னு நினைக்கிறேன். 15,000 கிட்டத்தட்ட வந்துச்சுப்பா. அது வந்து தீபாவளி டயத்தில் வந்துச்சு. அந்த வீடியோ வந்து 15,000 பணம் வந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோவில் 2வது பேமெண்ட்டும் வாங்க போகிறதா சொல்லியிருக்கோம். அது சொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் தாண்டி இருக்கும். இப்போ தான் 2வது பேமெண்ட் வாங்குறீங்களான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம இடையில வந்து 2 மாதம் கிட்டத்தட்ட வீடியோவே போடல. ஏன்னா உடம்பு முடியாததுனால 2 மாதம் கிட்டத்தட்ட வீடியோவே போடல சரியாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறையா குட்டி போட்ட ஆடு வீடியோலாம் வந்து நம்ம வந்து எடுக்கலை, சரியான முறையில் எடுக்கலை. நம்ம வாயால் மட்டும் இந்த ஆடு குட்டி போட்டுச்சு, இந்த ஆடு குட்டி போட்டுச்சுன்னு வந்து சொல்லியிருப்போம். நம்ம சேனலில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்ட ஆடு வீடியோ தான் நிறையா வந்து வியூஸ் போனதே. நம்ம அலாட்டு நிறைய ஆடு வந்து குட்டி போட்ட ஆடு தான் வியூஸ் போயிருக்கும். மற்றதெல்லாம் சும்மா நார்மலாக ஒரு 1000-500 போகிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால் இந்த தடவை ஒழுங்கான முறையிலேயே நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியலப்பா. இல்லைன்னா நிறையாவே வியூஸ் போயிருக்கும். நமக்கு சீக்கிரம் இந்த நேரம் வந்து 3வது பேமெண்ட் கூட வாங்கியிருக்கலாம், 3வது 4வது பேமெண்ட் கூட வாங்கியிருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேமெண்ட்டே வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கலாம். 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கலாம். இது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. டாலர் மட்டும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு, நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து வரல. ஏன்னு தெரியல, லாக் ஆகிடுச்சு. அப்புறம் உள்ளார போய் பார்க்கும்போது புதுசாக வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததாக வந்து தங்கச்சி சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணி கொடுத்தது தான் என்னோடய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்கள்ட்ட கேட்கும்போது அப்புறம் புதுசாக எல்லாத்தையும் அக்கௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் நமக்கு இந்த டாலர்லாம் ஏறிச்சு. 2 மாதமாக பிரித்து வாங்கிறத நம்ம மொத்தமாக வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். இல்லைன்னா இது 3வது பேமெண்ட்டாக 8,000 அது மாதிரி வந்திருக்கும். ஒன்றும் காரணம் இல்லைப்பா, இதான் காரணம். இல்லைன்னா இது வந்து நம்ம முன்னாடியே வாங்கியிருக்க வேண்டியது. அதான், வேறு ஒன்றும் பிரச்சனை. நமக்கு மொத்தமாக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். சரி, இப்போ 2வது பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 2வது பேமெண்ட்டில் தான் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்குதா 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். எவ்வளோக்கா வந்துச்சு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். வாஷிங் மிஷினோட விலை வந்து நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருக்கோம், 30,000 ரூபா அப்படின்னு. ஃபுல் பணமும் நம்ம யூடியூப் காசு போட்டு தான் வாங்கினோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பாதி காசு வந்து யூடியூப்லேருந்து வந்தது, பாதி காசு வந்து நம்ம கையில் வச்சுருந்த காசை போட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். எவ்வளோதாக்கா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,000 ரூபா வந்துச்சுப்பா. அந்த காசை போட்டு மேலே கையில் அந்த காசை போட்டு தான் நம்ம 30,000க்கு எல்ஜி வாஷிங் மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக வருவேன் நான் யோசிக்கவே கிடையாது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நான் யூடியூப் வந்து ஆரம்பிப்பேனா, அதை வந்து ரன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிந்தனை கூட எனக்கு இருந்ததே கிடையாது. யதார்த்தமாக ஆரம்பித்தேன், ரீல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ நம்ம ஆடுங்க என்னென்ன செய்யுதோ அதெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் வியூஸ்லாம் அதிகமாக போக போக தான் சரி போடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து போட்டது. நம்ம அலாட்டு வீடியோ போட்டதுக்கு தான் நமக்கு வந்து 4,000 வாட்ச் ஹவர் வந்து புட் பண்ணோம் இல்லையா? நம்ம அலாட்டு வீடியோ தான் நமக்கு வந்து கை கொடுத்தது. அலாட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடுக்க போட்ட வீடியோ தான். 2 வீடியோ வந்து நமக்கு வந்து அவர் கணக்கு வந்து எடுத்து கொடுத்தது. சப்ஸ்கிரைபர்லாம் ஷார்ட் போட்டே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்லாம் 1000லாம் ஈஸியாகவே எடுத்துட்டோம். இந்த 4,000 வாட்ச் ஹவர் வரத்துக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம எல்டிடி அப்ளை பண்ணி அதில் வந்து நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு யூடியூப்லேருந்து சேலரிலாம் வாங்குவோம் அப்படின்னு வந்து நான் 1% கூட யோசிச்சது இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு வந்தது எனக்கு பெரிய பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா, வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாமல் தான் இருக்குது. அதாவது கற்றுக்கல நான் இன்னும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்னொரு வீடியோ வந்து லிங்க் கொடுக்கறது, அடுத்தது வந்து ஐகான் பட்டன் கொடுக்கறது, அடுத்தது கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து பின் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கா பின் பண்ணி வைங்க அப்படிம்பாங்க. அதெல்லாமே இன்னும் கற்றுக்கலாம். நிறைய ரோஸ்லின் ராபர்ட் அப்படிங்கிறவங்க தான் அடிக்கடி வந்து அக்கா என்னோட கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டில் பின் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் கற்றுக்கலப்பா. கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே செய்கிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், வாய்ஸ் கொடுப்பேன், வீடியோ வந்து அப்லோட் பண்ண தெரியும், அவ்வளோதான். நம்ம மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் வந்து கற்றுக்கல. நமக்கு நேரம் இல்லாததுனால வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் கிடைக்கல. மற்றபடி ஒன்றும் இல்லை. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே கற்றுக்குறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். நிறைய பேர் ரெகுலராக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கதா சொல்லியிருந்தோம், 2வது பேமெண்ட் வாங்கியிருக்கதா சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுப்பா. என்னோட சமூக வலைதள உறவுகள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.